ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை ரீஜன்ல உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் கிராஜுவேட் மற்றும் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து வெளியிட போகிறாங்க, அதுக்கான சேலரி என்ன, அதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, அண்டர் கிராஜுவேட்னா என்ன, கிராஜுவேட்னா என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி, எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி, நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடனே அப்டேட் வந்து பண்ணிடுவோம். அதனால் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விடலை. நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவேன். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலையில் வந்து வெளியிட போகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட்டுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட போகிறாங்க. அதில் கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட்டுக்கான என்ன வேரியேஷன் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் வந்து வேணும், எவ்வளோ சேலரி வந்து இருக்குது, அண்டர் கிராஜுவேட்டுக்கு என்னென்ன பொசிஷன் வந்து கொடுக்குறாங்க, அண்டு கிராஜுவேட்டுக்கு வந்து என்னென்ன பொசிஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லாமே தெளிவாக வந்து புரிய வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், சரிங்களா? கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5800க்கும் மேற்பட்ட போஸ்ட்டுகள் வந்து கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏதாவது ஒரு டிகிரி இருந்தாலே போதுமானது. இந்த டிகிரி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் டிகிரிலையோ அல்லது கிராஜுவேஷன்லையோ நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து கிராஜுவேட் போஸ்டருக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டர் கிராஜுவேட்டுக்கு வந்து என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் கிராஜுவேஷன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்லை. நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. நீங்கள் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் ஐடிஐ வந்து படிச்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடிஐ வந்து படிச்சிருப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடிஐ வந்து படிச்சிருப்பாங்க. அப்படி படித்திருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டர் கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஐ படித்தவங்களும் 12th படித்தவங்களும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வர்ற சந்தேகமே என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டுக்கான சந்தேகம் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான கட் ஆஃப் வந்து 1/1/2026, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும், அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான இந்த கட் ஆஃப் வந்து இருக்கணும். கிராஜுவேட் போஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 18 வயதுலேருந்து 33 வயது வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும். அண்டர் கிராஜுவேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, 12th லெவலில் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 18 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஜென்ரல் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் ஓபிசி என்சிஎல் கேட்டகிரியாக இருக்கீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற கேண்டிடேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் 10 இயர் ரிலாக்ஸேஷனும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூடி இதில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு வந்து 10 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். அண்ட் ஓபிசி என்எல்சி 13 இயர் ரிலாக்ஸேஷன், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர் ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் போஸ்ட்டு அண்ட் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டு வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க. அண்ட் கிராஜுவேட்டில் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அண்ட் அண்டர் கிராஜுவேட்டில் வந்து என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம்.
கிராஜுவேட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது டிகிரி லெவலில் அப்ளை பண்ணுறதுனால ஸ்டேஷன் மாஸ்டர் அண்டு கெமிக்கல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரென்டிஸ் ட்ரைனிங் எல்லாம் குடுக்க போறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் வேலைக்கும் அண்ட் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்காகவும் அண்ட் ஜூனியர் அக்கவுண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்காகவும் அண்ட் குட்ஸ் கார்டுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் போஸ்ட்டுக்காக. அண்டர் கிராஜுவேட்டில் உங்களுக்கு என்னென்ன போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்காகவும் அண்ட் அக்கவுண்டன்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்காகவும் அண்ட் ட்ரெயின் கிளர்க்குக்காகவும், அதாவது டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி தராங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கிளர்க்குக்காகவும் அண்டு டிக்கெட்டு கிளர்க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. சரிங்களா? இதுதான் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் கிராஜுவேட்டுக்கும் உள்ள போஸ்டர்ஸு வித்தியாசம் இதுதான். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் லெவலில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அண்டர் கிராஜுவேட் லெவலில் வருவீங்க. அண்ட் சீனியர் லெவலில் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கிராஜுவேட் போஸ்ட்டில் வந்து வருவீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அக்டோபர் 21 நவம்பர் 20 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 29 செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தாச்சு. பொசிஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து என்ன அப்படின்றது தான். இதில் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகிரியா இருந்தா ரூ. 400 அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும். அண்ட் எஸ்சி, எஸ்டி, இபிசி அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 250 உங்களுக்கு ஃபீஸஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகிரியாக வந்து இருக்கீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 கம்ப்ளீட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரூ. 300 உங்களுக்கான ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு வந்து ரூ. 300 வந்து ரீஃபண்டபுளாக வந்துடும். மற்ற எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 250 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2 அண்ட் டைப்பிஸ்ட் டெஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இதுக்கு வந்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கா, பிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பிசிக்கல் டெஸ்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 இருக்கும். 1 கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ ரீஃபண்டபிள் வந்து சொல்லியிருக்காங்களோ, அவ்வளோ ரீஃபண்டபிள் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு 2 வந்து இருக்கும். ஏன்னா டைப்பிஸ்ட் கம் ஜூனியர் டைப்பிஸ்ட்டுக்காக வந்து எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலான டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான போஸ்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அண்ட் போஸ்ட் வாய்ஸ் செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்காக வந்து அப்ளை பண்ணுறீங்க அண்ட் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட் டெஸ்ட்டில் வந்து சிபிஏடி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த டைப்பிஸ்ட்டு, கிளர்க்கு இந்த இதில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 அண்ட் 2 இந்த 2 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டைப்பிங் ஸ்கில் வந்து இருக்கணும். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் டைப்பிங் ஸ்கில்லுக்காக. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்ட் அதர் நான் ஸ்கில் போஸ்டர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி 1 உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 அண்ட் 2 வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் கிடையாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக வந்து இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கில் போஸ்ட் இருந்தால் மட்டும்தான். சரிங்களா? நீங்கள் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கான டைப்பிங்க்கான டெஸ்ட் வந்து இருக்கும்.
அண்ட் டிராஃபிக் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆக்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும். ஏன்னா அவங்க வந்து உங்களுடைய ஆக்டிடியூடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ காய்ஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரீப்ளே வந்து பண்ணுறேன். கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் இதுதான். சரிங்களா? இதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதிலே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து பார்ப்போம். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதிலேயே உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் தேங்க்யூ.